இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுவோம், வரங்கள் வரும். ஆனால் இது வித்தியாசமான ஒரு அபிஷேகம், எலும்புகளின் அபிஷேகம். எலும்பு மேல அபிஷேகம் இருக்குமா? ஆண்டவர் அந்த எலும்பு பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். எடுத்து வாசிங்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிப்போம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரரே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியேல், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்பொழுது இந்த எலும்பு எல்லாம் உயிரடையும். இன்னைக்கு பாருங்க, தொண்டை வழியில பேசினா வாயில கேன்சர், பாவ வழியில செய்தா அது HIV. ஆனா ஒரு மனுஷனுக்கு இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த எலும்புல மஜ் என்ற இடம் இருக்கு. அந்த மஜ்ஜில தான் நம்மள பிளட் எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த எலும்புக்குள்ள தான் ஒரு நீர் இருக்கும். அந்த கசப்பு பார்த்தீங்கன்னா அந்த மஜ்ஜுக்குள்ள தான் அந்த இரத்தமானது ஆண்டு படைக்கப்படுகிறார். ஒரு குடலிலேயோ ஒரு சரீரத்திலேயோ ரத்தம் எங்கே வருதுன்னா அந்த எலும்புக்குள்ள மஜ்ஜு என்ற இடத்துல தான் இந்த இரத்தமானது உருவாகிறது. அந்த எலும்புக்குள்ள ஒரு அபிஷேகம். நீங்க பலவிதமான வியாதியோடு இருக்கலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். எப்படி பாஸ்டர், ஒரு எலும்புக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமா? ஆனா அந்த பாருங்க, செத்த சரீரத்துல ஒரு ஒன்றாக இடத்துல போட்டிருக்காங்க. அந்த இடத்துல போய் நீ தீர்க்க தரிசனம் உரை. ஆண்டவரே நான் அறியேன் என்று சொல்லி திரும்பி எசேக்கியேல் சொல்லி கொடுக்கிறாரு. இது கர்த்தருடைய வருகையின் போது இந்த எலும்புகளாம் உயிரடையும். இதை பார்த்து நீ சொல். இந்த சரீரம், இந்த கண்ணு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த எலும்புக்குள்ளதான் ஒரு அபிஷேகமாகட்டும் ஒரு சாபமாகட்டும், வயதாகி இறந்தாலும் பல ஆண்டுகள் ஆனாலும், நல்லா கேட்டுக்கோங்க, அந்த எலும்புக்குள்ள அவனுடைய ஆத்துமா சரீரம் செத்தாலும் அந்த அபிஷேகம் அந்த சாகாது. மனுஷனுடைய சாபம் அந்த எலும்புக்குள்ள தான் இருக்கும். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு சிசியனாக எலிசா என்ற ஒரு கூட உடன் ஊழியர் இருந்தார். அவருக்கு என்ன ஆசைன்னா, எலியா செய்யறதெல்லாம் எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தேவன் உயிரோடு எடுத்துக்கொண்டார் எலியாவை. அப்ப எலியா சொல்றாரு, என் சால்வை உன் மேல விழுந்தா எனக்கு, எலிசா கேட்கிறார், எனக்கு 2 விதமான வரம், உங்களுடைய காட்டில் எனக்கு 2 மடங்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், வரங்கள் வேணும் என்று கேட்டு அவர் ஜீவனோடு இருக்கும்போது 7 விதமான அற்புதங்கள் எலியா செய்து கொடுத்தார். அந்த சால்வை எலிசா மேல விழுந்தது. எலிசா 13 அற்புதம் செய்து வயதாகி இறந்து போயிட்டார். நல்லா கேட்டுக்கோங்க, 13 அற்புதங்கள். அப்ப அந்த 13 அற்புதங்கள் செய்த உடனே ஒரு அற்புதம் செய்யாம இருந்துட்டாங்க. எல்லாரும் ஒரு மன உளைச்சல் பட்டிருப்பாங்க. வயதாகி எலிசாவும் அடக்கம் பண்ணினார்கள். அந்த கல்லறையிலே மரித்து ஒரு ஆண்டுக்கு பிறகு அந்த கல்லறையாக ஒரு பிரேத மனுஷனை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த எலிசாவோட கல்லறையில அந்த பிணமானது விழுந்த உடனே 2 நிமிஷம் கழிச்சு அந்த இறந்து போன ஆவி உயிராச்சு. அல்லேலூயா. அவர் இறந்தும் அந்த 14வது அற்புதத்தை எலிசா செஞ்சு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எதுக்காகனா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய கொடியமான ஒரு வியாதினா அது போன் கேன்சர். நல்லா கேட்டுக்கோ, போன்ல தான் உங்களுக்கு அந்த மஜ்ஜு என்ற இடத்துல தான் பெண்கள் ஆகட்டும்
திருமணமாய் குழந்தை பிறப்பார்கள், ரத்தம் போகும், அந்த மஜ்ஜுக்குள்ளதான் ரத்தம் ஊறிக்கொண்டிருக்கிறது. எசேக்கியேலுக்கு பாத்தீங்கன்னா செத்து போய் அந்த பிரேத குழியில போய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், இன்னைக்கும் உன் சரீரம் அழிஞ்சு போகும், உன் ஆத்துமா வெளியேற பெற்றது, உன் அபிஷேகம் எங்க இருக்குமா, அந்த எலும்புக்குள்ள இருக்குமா. யோபு 20ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். உன் வாழ வயதான பாவங்கள் எல்லாம், நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் உன் எலும்புக்குள்ள படுத்திருக்குமாமா. இதுங்க உங்க பாவம், உங்க சாபம் எங்க இருக்குன்னா எலும்புக்குள்ளதான் இருக்கணும். இந்த எலும்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நீரோட்டம் இருக்கின்றது, பசை சொல்லுவார்கள். அந்த பசை பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் உருவாய்க்கொண்டே இருக்கும். சில இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தம், ஒரு மனுஷனுக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் ரத்தம் வேணுமா, அந்த ரத்தத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த மஜ்ஜில் ஊறிக்கொண்டே இருக்கும். ஆனா அவன் இளம் வயதில் செஞ்ச பாவங்கள் அந்த எலும்பிலே அவன் படுத்திருக்கும். அவன் இளம் வயதில் சேர்ந்த போது போனுக்குள்ள இருக்கிற அந்த ஈர பசையானது நின்று விடும். முருங்கைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, முருங்கைக்காயோட குச்சியை ஒரு முருங்கைக்காய் 10 நாள் செய்யாத காஞ்சி போயிருக்குங்களா, அந்த மாதிரி உடைஞ்சு விழுந்துடும். அதுதான் போன் கேன்சர். பரிசுத்த ஆவியானவர் பெற்ற நீதிமானுடைய எலும்புல எலிசா இறந்தும் அந்த அபிஷேகம் அப்படி இருந்துச்சுங்க. ஆனா ஒரு வாலிப வயதுல செஞ்ச பாவமும் அந்த எலும்புக்குள்ள படுத்திருக்கும். எலிசா தன்னுடைய எலியாட்டு வாங்கும் போது 14 ஆண்டுகள் உடன் ஊழியக்காராக தன்னுடைய சீசனாக வேலை செய்தார். அதுக்கப்புறம் 13 அற்புதங்கள் செய்து 14வது அற்புதத்தை இறந்து எலும்புக்குள் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு உயிர்ப்பிக்க எவ்வளவு கிருபை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இந்த இறந்து போன எலும்புகள்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து பரலோகவுடைய நம்ம மறுஉருவாக்கப்பட்டு மீண்டும் எங்க செய்வோம்னா பரலோக ராஜ்யத்தில் எப்பவுமே இருப்போமா. அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளதான் வேணும். அந்த அபிஷேகம் இல்லைன்னா எங்க போக முடியாதுங்க, பரலோகத்தை போக முடியாது. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு, ஆண்டவரே நீங்கள் கொண்டு போய் ஆவியிலே மரித்த சரீரத்தெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, இந்த சரீரம் மீண்டும் ஆண்டவர் வரையும் போது உயிர்ப்பிக்கும் என்று சொன்னீங்கப்பா. அதே போல புது அக்கினிகளை, புது வரங்களை அந்த எலும்பு மேல உன் அபிஷேகம் இருக்கும்போது எந்த சாபமோ, எந்த பிள்ளி சூனியமோ, எந்த கட்டுகளோ உன்னை தொட முடியாது. அந்த அபிஷேகத்தை இது யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த அபிஷேகத்தை, எலும்பினுடைய அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மைடி காட், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கர்த்தர் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ அந்த பலவீனம் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.